என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு 23/4/2024 முதல் 7/5/2024 வரை எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த 15 நாட்களில் ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், அப்படி கவனமாக இல்லைன்னா எப்படிப்பட்ட பலன்லாம் உருவாகும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, பணவரவு ரீதியான பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்கார நேயர்களே, குறிப்பிட்ட இந்த 15 நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்க்கலாங்க. மேச ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம். மேலும் சூரியன் மேச ராசிக்கு மாறக்கூடிய நாள் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த மாதத்தில் நிலவும் கிரகங்களின் அடிப்படையில் எந்த ராசிகள்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷப ராசிக்கு சூரிய பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இதனால் உங்களின் செலவுகளானது அதிகரித்தே காணப்படும். பணம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. வேலை தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு சாத்தியப்படும். பணியிடத்தில் சற்று மன அழுத்த சூழல் கூட இருக்கலாம். சக ஊழியர்களுடன் விவாதங்களில் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டுங்க. தாயின் உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடமும் பண பரிவர்த்தனை செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன், ஆற்றல் காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் நிதானித்து செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளும் சக்தி இருக்குங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்கும் மாதமாகவே இருக்க போகுது. மாதத்தின் முற்பகுதியில் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்குள் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க போகிறாரு. அதன் காரணமாக வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை என நன்மை அதிகரித்தே காணப்படும். சித்திரை 10 முதல் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைவதால வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகிவிடும். தொழிலில் லாபம் அதிகரித்தே காணப்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடங்களும் தீரப்போகுதே. இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்க போறீங்க. இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். மேலும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கிவிடும். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால உத்தியோகத்தில் சில சிரமங்கள் தோன்றலாம். செய்து வரும் தொழிலில் சங்கடங்கள் இருக்கும் என்றாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமானது ஏற்பட போகுது. பெண்களின் எதிர்பார்ப்பானது நிறைவேறுங்க. மாணவர்களின் கல்வி கனவு நிறைவேறிவிடும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 29, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 15, 19, 24, 28, மே 1, 6 மற்றும் 10. பரிகாரமாக வாராகியம்மனை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான சங்கடங்களும் விலகிவிடும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைக்காரகன், அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன், மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மற்றவர்களை வழிநடத்தும் திறமை எப்போதும் இருக்குங்க.
நீங்கள் ஈடுபடும் செயல்ல வெற்றி அடையும் வரை உழைத்து கொண்டேதான் இருப்பீங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் அடையும் மாதமாகவே இருக்க போகுதுங்க. லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வரும் ராகு பகவானுடன் செவ்வாயும் இணைவதால தைரியமாக செயல்பட்டு உங்களுடைய முயற்சியில வெற்றியும் அடைய போறீங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போகுது. சிலர் புதிய தொழில் தொடங்க போறீங்க. மாதத்தின் பிற்பகுதியில குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால அலைச்சல் அதிகரித்தாலும் குடும்பத்துல உங்களுடைய வாழ்விலும் நன்மைகள் உண்டாக போகுது. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட ஏற்படும் வாய்ப்பு அமைய போகுதுங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையானது கண்டிப்பாக அமையும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும். தம்பதியருக்குள் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரப்போகுது. சில நேரங்களில் உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு நீங்க செய்து முடிப்பீங்க. இளைஞர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக யோகமான பலத்தையே உண்டாக்க போகுது. பெண்களுக்கு வழக்கத்தை விட இந்த மாதம் யோக மாதமாகவே இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் விலகிவிடும். சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது. பிள்ளைகளால் நன்மையும் காண போறீங்க. விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு நெருக்கடி நீங்க போகுதுங்க. விருப்பம் பூர்த்தியாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 30 மற்றும் மே 1. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 15, 20, 24, 29, மே 2, 6 மற்றும் 11. பரிகாரமாக சிவபெருமானை வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் தீர்ந்துவிடும். அடுத்து மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரிய பராக்கிரம காரகனான செவ்வாய், அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் வேகத்துடன் விவேகமும் சேர்ந்தே இருக்குங்க. அதனால உங்களுடைய முயற்சிகள் எப்போதும் வெற்றியிலேயே முடியும். பிறக்கும் சித்திரை மாதத்துல உங்களுடைய நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால குறைகள் எல்லாம் நீங்கிவிடும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இருக்க போகுது. வம்பு வழக்குகள் என்ற நிலைகள் மாறப்போகுதுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியானது கண்டிப்பாக வெற்றியை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சியானது நிறைவேறப் போகுது. விரயஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிப்பதால வியாபாரிகள் கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் கூட எதிர்பார்ப்பானது நிறைவேறிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாக போறீங்க. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம். அதன் காரணமாக அலைச்சலும் அதிகரித்தே காணப்படும். வியாபாரத்தின் காரணமாக நீண்ட தூர பயணமும் செல்ல போறீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடியானது விலகிவிடும். பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும். புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகலாம். சிலர் புதிய வீட்டில் குடியேற போறீங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரித்தே காணப்படும். கணவருடன் இணக்கமான சூழலும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகுதுங்க. சுய தொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த லாபத்தை காண போறாங்க. அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்க அடைய முடியுங்க. விவசாயிகளின் நிலையானது உயர்ந்து காணப்படும். பொருளாதார நெருக்கடியும் விலகிவிடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரித்தே காணப்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 15, 18, 24, 27, மே 6 மற்றும் 9. பரிகாரமாக குன்றில் குடியிருக்கும் முருகனை வழிபட குறைகள் விலகப் போகுதுங்க. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கமானது கணிசமாக அதிகரித்தே காணப்படும். உறவினர்கள் வருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்துக்கான வழிவகைகளும் பிறக்க போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கலாம். மாத பிற்பகுதியில சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக போகுது. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களும் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்க போறீங்க. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட அந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது, குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க அந்த 15 நாட்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன,
எந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.